வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. இந்தியாவையே நடுநடுங்க வைத்த சம்பவம். 5 போலீசாரை கொலை செய்து அவர்களது சடலத்தை மறைத்துவிட்டு சென்ற மர்ம நபர்களை போலீசார் தனிப்படை அமைத்து வலைவிரித்து தேடி வருகின்றனர். இச்சம்பவத்திற்கும் கொலையாளிக்கும் முன்விரோதம் ஏதேனும் இருக்கலாம் என காவல்துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யோ, அந்த மீடியால போட்டு நம்மளை கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டீம் என்னைய பிடிக்கிட்டு இருக்காங்க. சார் நம்ம டீம் தேடிட்டு தான் சார் இருக்காங்க. சீக்கிரம் பிடிச்சிடலாம் சார். மேலிடத்துல வேற ப்ரெஷர் பண்றாங்க. ச்சே, ஆள் கிடைக்குதான்னு பாரு, இல்லைன்னா வேற ஆளை போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணியா? சரிங்க சார், சொல்லிடுறேன் சார். சார் சார், என்னையா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த 5 கொலையும் நான் தான் பண்ணேன்னு ஒருத்தன் அரை அடியில் ஆஜராக வந்திருக்கான் சார். என்னது, அரை அடி இல்லையா? ஆமா சார். கூட்டு வாய அவனை. யோ, பார்த்து சேஃபா. சரி சொல்லு. அப்ப நீ தான் அந்த 5 கொலையை பண்ணியிருக்க, கரெக்டா? ஆமாம் சார், நான் தான் பண்ணேன். சரி, எதுக்காக பண்ண? காசுக்காக பண்ணியா இல்ல முன்விரோதமா? சே, காசுக்காக கொலை பண்ணுற ஆள்லாம் நாங்கள் இல்லை சார். ஒரு முன் விரோதம்னு வச்சுக்கங்களேன். என்னான்னு சொல்கிறேன் சார், நோட் பண்ணிக்கிறீங்களா? எங்கள் ஊரில் ஒரு பணக்கார பொம்பளை ஒன்று இருந்துச்சு சார். சரியான சீரியல் பைத்தியம். அன்றைக்கி சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு சார். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டு கதவு சனல்லாம் சாத்திட்டு கமுக்கமாக ஃபோனில் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, இந்த பிரச்சனையில் என்னையே இழுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு கமுக்கமாக ஃபோனை வச்சிருச்சு. இந்த விஷயத்த உட முடியாத அவங்க அம்மா கிட்ட சொல்ல போச்சு. பார்த்தா அவங்க அம்மா இதே மாரி தான் சார் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன நக்கலா? இதுக்கும் அந்த கொலைக்கு என்னடா சம்பந்தம்? சார் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, இப்போ புரிய வைக்கிறேன் பாருங்க சார். எங்கள் ஊர் சிவகங்கை சார். அன்னைக்கு என் ஆளை பார்க்க ஆசையா போனேன் சார். இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது. எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்பதான் செட்டில் ஆவ? நான் சொல்றது உனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நான் முதல்ல வீடு கட்டணும், அதுக்கே 4 வருஷம் ஆகும். உனக்கே தெரியும் எனக்கு அப்பா இல்லைன்னு. திரும்பி இதை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. பேசாதனா? எனக்கு புரியல. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சமாளிக்க முடியாது. நீ பொறுமையாக செட்டில் ஆகிட்டு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நில்றி. அப்போ சேர்ந்து சம்பாதிப்போம், சேர்ந்து வீடு கட்டணும்னு சொன்னதெல்லாம் உருட்டா? ஒன்னா தாண்டி. ஏய், காலையிலேருந்து எங்கடா போன? ஆளே காணும். வேலைக்கு நேரம் ஆலையா? கிளம்பிட்டே இருக்கம்மா. என்னடா இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? சரி வா, சாப்பிட்டு போயிடு. இல்லை, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கோயிலில் போய் சாப்பிட்டுக்கிறேன். டே நில்றா, நானும் வரேன். என்னை பஸ் ஸ்டாப்பில் விட்டு போயிரு.
அதான் ஃப்ரெண்டு நான் 4 வெட்டி பசங்க கூட சுற்றுறல, அதில் எவனா ஒருத்தனை கூப்பிட்டு போ. டேய் அப்பா, பெட்ரோலை கூட 50 ரூபா வாங்கிக்க. அப்போ வந்து தொலை. எங்க அண்ணன் அன்பு அள்ளி தெரிக்கிறதில் மண்ணே 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 அண்ணே அண்ணே மண்ணே அண்ணே அண்ணே. ஒழுங்கா உட்கார்றா. ஆம்பல மனச உடைக்க தெரிஞ்சாதான்டா பொம்பளை, அவ பொம்பளை. அந்த உடஞ்ச மனசோட வாழ தெரிஞ்சாதான்டா ஆம்பளை, அவன் ஆம்பளை. வாடா டீ சாப்பிட்டு போவோம். என்னடா டீ சாப்பிடலாம் கூப்பிட்ற? காசு இருக்கா? அதான் அண்ணன் நீ இருக்கல. எல்லாம் என் நேரம். ஓகே. ஏங்க லவ் ஃபெயிலியரா உங்களுக்கு? நம்ம சிவகங்கை வாங்குங்க, டீயே சர்பத்து மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி தெரியாம பொறுப்பா 4 காசு சேர்த்து வை. அப்பதான் வரப்போற பொண்டாட்டி உன்னை மதிப்பா. சரி சரி, உன் குழந்தையில தான் பார்க்க போறேன். ஒரு 100 ரூபா இருந்தா கூட. நீ டீ வாங்கி தரும்போதே எனக்கு தெரியும்டா. 20 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாவை புடுங்க ஒன்று. அண்ணே அண்ணே கொடுண்ணே, அண்ணே கொடுண்ணே. சரி, அப்படியே அந்த டீக்கும் காசு கொடுத்துரு. சரி பார்த்து போ. அதோட நானும் என் தம்பியும் வேலைக்கு கிளம்பி போயிடும் சார். ஐயோ போட்டு குழப்பாதடா, புரியுற மாதிரி சொல்லு. சார் 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 யோ இங்க விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, எதுக்கு என் நடுவில் வந்து சார் சார்னு கத்திக்கிட்டு இருக்க? சார், இந்த 5 கொலை நான் தான் பண்ணேன்னு இன்னொருத்த வந்து கத்தியோட நின்றுட்டு இருக்கேன் சார். ம் அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்கீங்க, அப்படிதானே? சார், இவரெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது சார். நான் தனியாக போய் தான் சார் அந்த கொலையை பண்ணேன். நம்பலன்னா கத்திய பாருங்க சார். இவர் இப்பதான் சார் பார்க்குறேன். சரி, அப்போ இந்த கொலையை நீ தான் பண்ணியிருக்க. ஆமாம் சார், அந்த 5 பேரை கொன்னது நான் மட்டும்தான். அந்த ரவுடி பட்டம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஓ, எதுக்கு கொலை பண்ண நீ சொல்லு. சார், நான் சிவகங்கை சார். எங்கள் ஊரில் ஒரு பொம்பளைனால வந்த பிரச்சனை சார் இது. அன்னைக்கு என் தம்பியை வேலைக்கு அனுப்பிச்சி விட்டு நான் கோயில் வேலைக்கு போயிருந்தேன் சார். அன்றைக்கி என்ன தெரியுமா சார் நடந்துச்சு? கூட வேலை பார்க்குற பையன், அண்ணன் உங்களுக்கு எப்போனே கல்யாணம்னு கேட்டு என் லவ்வரை ஞாபகப்படுத்தி விட்டா சார். நானே லவ்வு செட் ஆகல, லைஃபு செட் ஆகலன்னு பூசாரி கிட்ட போட சார். பூசாரி, நீ தான் உன் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லி ஆறுதலாக விபூதி வச்சு விட்டாரு சார். நானும் விபூதியோட தனியாக உட்காந்து கண்ணை மூடி சின்ன வயசில் அம்மா சொன்னதை யோசித்து பார்த்தேன் சார். அம்மா, ஏம்மா அழுவுற? அப்பா இறந்ததுலேருந்து சொந்தக்காரவங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கூட நம்ம வீட்டுக்கு வரல. அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். சரிம்மா, அழுவாதம்மா. சரிம்மா, அம்மா அழலை. அம்மா நாளைக்கு காலையில் வேலைக்கு போயிடுவேன். ஸ்கூல் முடிஞ்சதும் தம்பியை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. திடீர்னு ஒரு ஆரன் சவுண்டு. என் கனவே கலைஞ்சிருச்சு சார். அப்பதான் சார் அந்த பொம்பளைய முத பார்த்தேன். தூரத்துலேருந்து என்னை கூப்பிட்டுச்சு சார். சார், இவர் என்ன சார் பொம்பளை கூப்பிட்டா கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? ஃபஸ்ட்டு என்னையே கேளுங்க சார், நான் கிளம்புறேன், பசிக்குதுல்ல சார். இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா? என்ன நினைச்ச? 5 போலீஸை கொண்டுட்டா பயந்துருவான் நினைச்சியா? நான் எப்ப பேசணும்னு சொல்றேனோ அப்பதான் நீ பேசணும், புரியுதா? ப்ரோ, அவர் கிடைக்காரு ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ. அந்த பொம்பளை கூப்பிட்டுச்சுன்னு காருக்கிட்ட போனேன் சார். உள்ள பார்த்தா அவங்க அம்மா நடக்க முடியாம உட்காந்துருக்காங்க. அந்த பொம்பளை, டேய்
வீல் சேர் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு சார். நானும் என் கோயிலில் வேலை பார்க்குற ஃப்ரெண்டும் போய் வீல் சேர் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் கார் சாவியை என் கையில் கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லிட்டு அவங்க அம்மா கூட கோயிலுக்குள்ளே போயிடுச்சு. எனக்கு தான் கார் ஓட்ட தெரியாதே சார். சரின்னு தெரிஞ்ச ஆட்டோக்காரரை கூப்பிட்டு கார் சாவியை கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்டேன். அவரும் போனா போகுதுன்னு ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் போன பொம்பளை கார் சாவி வாங்கிட்டு கிளம்பிருச்சுன்னு பார்த்தா போன 5 நிமிஷத்தில் கோயிலுக்கு திருப்பி வந்துருச்சு. இந்த பையன்ட்ட தான் கார் சாவி கொடுத்தேன், உள்ள இருந்த 10 சவரன் நகையை காணும்னு சொல்லி பூசாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எந்த நகையை எடுக்கலன்னு சொல்லியும் அந்த பொம்பளை கேட்காம போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு, கரெக்டா ப்ரோ? ஆமா ப்ரோ, கரெக்டு சார். டைம் ஆச்சு சார். இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இதை வச்சுக்கிட்டு கொலை பண்ணவன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? டேய், நானே குழம்பி போயிருக்கிறேன். 2 பேர்ல யாருன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் உங்களை. சார் இருங்க சார், அவர் சொல்றதையும் கொஞ்சம் கேட்போம். பாவம் பசிக்குதுன்னு வேற சொல்றாரு. நீ சொல்லு ப்ரோ. அப்பா, அப்பா, ஐயோ. பெருமாள், பெருமாள், ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடி வரான்? சீக்கிரம் வா பெருமா. என்னன்னு தெரியலையே. ஏன்டா அப்படி ஓடி வர? ஏண்டா, என்னடா ஆச்சு? அண்ணனை போலீஸ்காரன் அடிச்சு இழுத்து போகிறான் பெருமா. எதுக்குடா? பெருமா ப்ரோ, உங்க கதையும் என் கதையும் ஒரே மாதிரி இருக்கு ப்ரோ. இருங்க, இப்போ நான் சொல்றேன், நீங்க கரெக்டா மட்டும் பாருங்க. ஓ அப்படியா? சரி சொல்லுங்க பாப்போம். ஏய், என்ன விளையாடுறீங்களா? உன் கதையும் அவன் கதையும் எப்படிடா ஒண்ணா இருக்கும்? சார், எத்தனை கேஸில் கதை தெரியாமல் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு கதை சொல்லியிருக்கீங்க. இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க சார். ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. சார், அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு நகை எங்கே வச்சுருக்கேன்னு கேட்டு போலீஸ் என்ன அடின்னு அடித்தாங்க சார். ஆனால் சத்தியமாக நான் நகை எடுக்கவே இல்லை சார். இதெல்லாம் வெளியே இருக்க என் அம்மாவுக்கும் தம்பிக்கும் தெரியாது சார். அப்புறம் ஊர்க்கார தலைவர் வந்து போலீஸ்கிட்ட பேசி செஞ்சு சைன் போட்டு போக சொன்னாங்க சார். நானும் அடி வாங்கினது தெரியக்கூடாதுன்னு அம்மா கிட்ட நடிச்சுக்கிட்டே போயிட்டேன் சார். என்னடாச்சு? ஏதோ அடிச்சாங்களா? சொல்லுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கோயிலில் ரொம்ப வேலை, அதான் டயர்டாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லைம்மா. நம்ம குடும்பத்தில் போலீஸ் ஸ்டேஷன் யாருமே போனதில்லை. ஆனால் நம்மளை இவ்வளோ நேரம் நிற்க வச்சிட்டாங்களே. எவனோ பண்ண தப்புக்கு ஏன் பிள்ளைங்கள பலிகாட ஆக்க பார்க்குறாங்க. கடவுளே, என் பிள்ளைங்கள நீ தான்ப்பா காப்பாற்றணும். அதான் விசாரிச்சுட்டு விட்டாங்கல்ல, ஏன் தேவையில்லாமல் யோசிச்சு உக்காந்துட்டு இருக்கா? சாப்பிட்டல, போய் படுப்போ. டேய் 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 எந்திரா, வாடா வாடாங்கறல. சார் சார் வாடானா, வா வா. யார் சார்? வா வா வாடா. சார் எதுக்கு சார் ஈத்துட்டு போறீங்க? வாடானா. என்ன சார் ஆச்சு? நடடங்கறல. சார் நான் எதுவுமே பண்ணல சார். என்ன எங்க சார் ஈத்துட்டு போறீங்க? வாடா சார் சொல்லுவோம்ல.
சார் நான் வேலைக்கு போகணும் சார். எங்க சார் கூப்பிட்டு போறீங்க? கையெடுங்க சார். சார் மா சார் அதான் நேத்தே சொன்னேன். சார் சார் இல்லைங்க சார், இறக்கி விடுங்க சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். சொல்லுங்கள் மேடம். இன்னைக்குள்ளே எப்படியாவது நகையை கண்டுபிடிச்சி கொடுத்துறேன் மேடம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதானே விசாரிச்சுட்ருக்கோம். யோ வாங்கயா. ஏய் இறங்குடா. இறங்கு சார் வா வா வா. சார் இறங்கு. பண்ணல சார். சார் உள்ள வாடா சொல்றேன். பண்ணல சார். சார் ஏய் வெளில வாங்கடா. யோ சீக்கிரம் வாயா. சார் இறங்குடா. வா 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 கூட்டி வாடா. வா. ஏய் ஏய் வா சொல்லணும். மௌனியா இருக்கு. ஓடா நீ வாடி போய். சார் சார் விட்டுருங்க சார். எடுத்துட்டு போயா. சார் இல்லையா என் பேர் லிஸ்டே இல்லை சார். இவன் என்ன பண்ணலாம் சார்? டேய் நீ உள்ள போ. போடா. சார் போடா. எங்க சார்? டேய் போய் உள்ள உட்காரா. போடாங்கறல. வாடா. சார் 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 யார் சார்? என்ன சார் ஆஸ்பீங்க சார்? ஒரு ஆள் ஏய் இந்த பஸ் வாடா. சீக்கிரம் போடா. நம்ம நேரா. சார் இழுத்துட்டு போறீங்க. போடா. ஏமா போடா. ராசி எழுதிட்டு போ. ஏய் வாடா. வரம்போக்கு நாயே. ஏய் வளைய ஓடுறீங்க. வா வா வா. யோ சார் சார் அவனுக்கு கைகளை கட்டுங்க. சார் சார் டேய் டேய் வரா. கையை பின்னாடி கட்டறோம். கை நிட்றா. ஒழுங்கா மாட்டீங்க. நாயே. ஒழுங்கா சொல்லிருங்கடா. தெரியாது சார். யோ இங்க கை விடுயா. ஏண்டா உங்களே கத்த விடுறீங்க. எதுக்கு சார் இப்ப எல்லாம் கட்டுறீங்க சார்? ஒழுங்கா சொல்லிருங்கடா. சாகாதீங்க. போட்டே உண்மை வருதுன்னு பாடுறா. வரா. நாங்க என்ன சார் பண்ணோம்? மனசுல ரவுடி நினைப்போம் உனக்கு. சார் நான் என்ன சார் பண்ணேன்? என் கையை சார் கட்டி போட்டுருக்கீங்க. சார் சார் ஏடா முடியாது சார். சார் எங்கெல்லாம் வலிக்குது பார்த்தா சார். கேன தேடா. டேய் எங்கடா வரேன். எங்கடா வச்சிருக்கீங்க? சார் சொல்றா. ஏய் எனக்கு மட்டும் சார். சொல்றா. எங்கடா வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்க? சொல்றா. 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 சார் அடியா அவன. சார் நான் சத்தியமா நான் எடுக்கல சார். சொல்றா. புடிங்க. நீயா சொல்றா. சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார். சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. டேய் சம்பந்தமே இல்லாம இப்ப டெய்லி ஆக்டிவ் கால் தெரியாது பேசுறீங்க. சார். சார் என் ஃப்ரெண்டு சார். எங்கடா வச்சிருக்கீங்க? இதெல்லாம் பண்றோம் பாரு நீ. ஏய் சொல்றா. லத்தி புடிங்க சார். கொடுங்க சார். இதுங்கடா வரேன் இன்னைக்கு. உங்க வாய் தரடா. வாய் தரடா. ஏய் புடியா. ஏய் வெளிய பக்கம் ஏண்டா. ஏய் சொல்றா. சொல்றா. ஏய் சார் வலிக்குது சார். போடியா. சார் ஓ அப்போ உங்க ரெண்டு பேருக்கு ஒரே பொம்பளைனால தான் பிரச்சனை. அதான் சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்க. கரெக்டா? சார் எனக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை சார். இந்த கொலையை தனியா பண்ணது நான் தான். டேய் புடிங்கீங்களா? என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஆளாளுக்கு நான் செஞ்சாங்கிறீங்க. மரியாதையே சொல்லுங்க, உங்க பின்னாடி யார் இருக்கா? யோ வாயா இங்க. சார் சொல்லுங்க சார்.
அவனுங்க 2 பேரும் உண்மையை சொல்ற வரைக்கும் அடி அவனுங்களா? நான் ஏட்டையா நாளைக்கு உன் மொண்டாட்டி பிள்ளோட வெளியே ஜாலியாக சுத்திருவியா? வா அடி. சார் ஆல்ரெடி இவங்க 5 கொலை பண்ணியிருக்காங்க சார். 5 பேருமே போலீஸ் சார். இங்கே போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது நான் எப்படி சார்? எதாக இருந்தாலும் நீங்களே விசாரிச்சுக்கோங்க சார். சாரி சார். டேய், என்ன பயமுறுத்துறீங்களா? உண்மையை சொல்றீங்களா இல்ல இங்கே என்கவுண்டர் பண்ணவா? சார் இதே மாதிரி கோவப்பட்டு தான் சார் இன்றைக்கி நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். கதையை ஃபுல்லாக கேளுங்க, அப்புறம் யார் கொலை பண்ணாங்க சொல்லி நீங்களே முடிவு பண்ணுங்க. சார் சார் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை சார். சார் நீ ஆச்சுட்டு கூட கேட்டு போறீங்க சார். சாமி சார் ப்ளீஸ் சார் அவன் சொல்றது உண்மையாடா? அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை சார். நாங்க யாரும் நகையை எடுக்கல சார். விட்டுருங்க சார். நான் அந்த இடத்திலேயே இல்லை சார். அவங்களை எழுத்துட்டு போயா சார் சொல்லுங்கடா. சொல்றாங்கல்ல மரியாதை சொல்றா. ஏய் நாயே தாடா உண்மையை சொல்றியா இல்ல அவங்கள மாதிரி அடி வாங்கி சாவ போறியா? சார் நான் நகையை எடுக்கல சார். அன்னைக்கு சவாரி கிளம்பிட்டு இருந்தேன் சார். காரை பார்க் பண்ண சொல்லி அஜித் ஹெல்ப் கேட்டேன் சார். காரை பார்க் பண்ணிட்டு உடனே சாவியை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஓத்தா ஹெல்ப் பண்ற அளவுக்கு பெரிய புடிக்காத நீ. நம்புங்க சார். டேய் அவன் சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஆமா சார், நாங்க யாரும் நகை எடுக்கல சார். டேய் இந்த மைத்தை தானே அப்பத்துல கேட்டுட்டு இருக்கான். எந்திரா. யோ அவனை கொண்டு போய் வெளியே போடுங்க. சார் சார் ப்ளீஸ் சார் சார். அப்ப நகை நீ தான் ஒத்துக்கிறல? நான் எங்க சார் ஒத்துக்கிட்டேன், எடுக்கல சார் சொல்றேன். அப்ப ஒத்துக்க மாட்டியோ? யோ அவனை படுக்க போடியா? யோ நல்லா மிதியா ஓடியா காலை நல்லா ஓடியா என்ன சொல்ற ஓடியா காலை நல்லா ஓடியா நல்லா ஓடி நல்லா ஓடி. கத்துன லத்திய வாயில விட்டு சங்க ஒதுக்கி வேண நாயே. சத்தியமா எடுக்கல சார். சார் இதெல்லாம் வேலாவாது. டேய் வாத்தா பேர் என்னடா? பாரதி சார். சார் அவங்க ஆத்தா மேலையும் தம்பி மேலையும் கஞ்சா கேஸ் போட்டு உள்ள வைங்க, அப்ப வரும் பாருங்க சார் உண்மை. யோ அவன் தம்பியை போய் கொண்டாயா? ஓகே சார். தம்பி உங்கள் அண்ணன் தான் நகை எடுத்தாங்க தெரிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணு, அவனை தனியாக கூப்பிட்டு பேசி ஒத்துக்க வை. கொஞ்சம் தண்டனையாச்சும் கம்மியாகும். சார் அவன் அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் சார். ஏய் அவன் பண்ணானா பண்ணலையான்றது எங்களுக்கு தெரியும். முதல்ல சார் சொன்ன மாதிரி அவன்கிட்ட போய் பேசு. நகையை எங்கே வச்சிருக்கான்னு போய் கேளு. அப்படி அவன் சொல்லலையா, வா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் உனக்கு. உங்கள் அண்ணன் நகை எங்கே வச்சுக்கான்னு சொல்ல சொல்லு. அவன் மேலே எந்த கேஸும் வராமல் இருக்க நான் பொறுப்பு. போ போய் பேசு. சரி சார். போ. முடியல என்ன சொல்றான்? டேய் டேய் நகையை நீ தான் எத்தன்னு சொல்றாங்கடா. எத்துந்தா குத்துடுறா, நமக்கு எதுக்குடா இந்த பிரச்சனைலாம்? டேய்
என்னால் முடியல, வலிக்குதுடா. டேய் என்னடா சொல்ற, புரியலடா. அம்மா மேல சத்தியமா அந்த நகையை நான் எடுக்கலடா. சார் அவன் தான் நகையை எடுக்கலன்னு சொல்கிறான்ல சார், அவனை எதுக்கு சார் இப்படி அடிச்சிருக்கீங்க சார்? அவன் நகையை எடுத்திருக்க மாட்டான். டேய் போடா, போய் வண்டியில் உட்கார்ற. போடா. டேய் போடாண்ணா போ. பெரிய புடிங்க இவரு. சார் எனக்கு என்னமோ அந்த பையன் நகை எடுத்த மாதிரி தெரியல சார். யோ எனக்கு எல்லாம் தெரியும், மூடிட்டு போய் காரிக்கிட்டு நில்லு. சரிங்க சார். எவ்வளோ அடித்தாலும் உண்மையை சொல்ல மாட்டீங்க சாரு. சார் ஒத்துக்கிறேன் சார், நாங்க எங்க வச்சிருக்க சொல்லிடுறேன் சார். தயவு செஞ்சு அடிக்காதீங்க சார், முடியல சார். தூக்கி வந்துடுறா, எந்திரி வா. அக்கா என்னக்கா பதட்டமா போயிட்டு இருக்கீங்க? இல்லடி, பிள்ளைங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சான், என்ன பண்றதுனே தெரியல. இப்பதான் வக்கீல் தம்பி வந்திருக்காரு, அவரை போய் ஃபர்ஸ்ட் பாருங்கக்கா. அப்படியா? சரி, நான் போய் பார்க்கறேன். சல்மான், சல்மானே, தம்பி சல்மான். வாங்கம்மா. பிள்ளைங்களை போலீஸ் உள்ள வாங்கம்மா. என்னம்மா ஆச்சு? வெயில் நேரத்தில் வந்திருக்கீங்க? இல்லப்பா, பசங்களுக்கு டீ போடலான்னு சொல்லிட்டு பால் வாங்க போனேன். பார்த்தா பிள்ளைங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுப்பா. என்ன பண்றதுனே தெரியல, நீ கொஞ்சம் வாப்பா. நான் வந்துடுறேம்மா. கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. வாங்கம்மா, போலாமா? வாங்கம்மா. அம்மா, நகை எங்கடா பதுக்கி வச்சிருக்க சொல்றா. என்ன மன்னிச்சிருங்க சார், அடி வாங்க முடியாமதான் சார் நகை எடுத்தா போய் சொல்ல நகையை எடுக்கல சார். என்னடா நகையை திரண்டு மட்டும் இல்லாம மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியா? யோ நீங்க ரெண்டு பேரும் கையை பிடிங்க. யோ நீ காலை பிடி. மொத்த சாவடா. டேய் டேய் சார், மயக்கம் போட்டான் போல சார். ஏய் என்னடா மயக்கம் போடாம நடிக்கிறியா? நகை எங்கடா வச்சிருக்கா?
யோ தண்ணி வேண்டாயா? சரி சார். அப்படியே. சார் எங்க சார்? தண்ணியும் பவுடரும் வாங்க போறீங்க. பவுடரா? ஏன் சார்? யோ அவர் தான் வாங்க சொன்னார். போயா. இருக்கிற டென்ஷன்ல இந்த ஆள் வேற. அண்ணே பவுடர்னா என்னண்ணே? தெரியலையே. சார். என்ன வெளியே ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. எங்கிட்டு இருந்து வருதுன்னு தெரியலையே. டேய் கத்தாதடா, சொல்லிக்கிட்டே இருக்க. உண்மையை சொல்றா உண்மையை சொல்றா சொல்ல மாட்டா. உண்மையை சொல்றா. செத்துருவ பாத்துக்க. உண்மையை சொல்றா. யோ இங்க வாயா. சார் அம்மா அப்ப நீ நாளைக்கு வேலைக்கு போறியா? ஆமாண்ணா தங்கம், அம்மா நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன், சரியா? அம்மா நீ நாளைக்கு வேலைக்கு போகாதம்மா. நான் வேலைக்கு போய் உங்க 2 பேரையும் பார்த்துக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்க பிள்ளைல. நீ நல்லா படித்து பெரிய ஆளானாதான் அம்மாவை 4 பேர் மதிப்பாங்க, சரியா? அம்மா அதுக்காக நீ 4 பேர்கிட்ட வேலை பார்த்து கஷ்டப்பட வேணாம்மா, ப்ளீஸ்மா. அங்கேயே நான் செத்துட்டேன் சார். சார் சார் என்னையா இந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு இன்னொருத்தன் வந்திருக்கானா? இல்லை சார், இவங்களை ஜாமீனில் எடுக்க ஒரு அட்வொகேட் வந்திருக்காரு சார். அட்வொகேட்டா? இவனுங்க 2 பேரையும் உள்ள போட்டு அவரை வர சொல்லு. சரிங்க சார். அது எப்படி சார் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே ஜாமீன் ரெடி பண்றீங்க? சார் நம்ம தான் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி அடிச்சே கொண்டுருவோமே. ஓ புரியுது புரியுது. சரி, எதுக்கு இந்த 5 பேரை கொலை பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருச்சு.
எதுக்கு இந்த பசங்களை வச்சு இவ்வளோ நேரம் கேம் ஆடினீங்க? இன்னொரு முக்கியமான வேலை இருந்துச்சு சார். அப்புறம் இவங்கெல்லாம் என் மேலே உள்ள பாசத்தில் வந்திருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணவங்க தானே சார் தண்டனை அனுபவிக்கணும். அதெல்லாம் கரெக்டு தான். அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஆஜராகிறீங்களே ஏன்? ஃபஸ்ட்டு அதிகாரம்னா என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்களேன். தோ எனக்கு முன்னாடி உட்காந்து பேசுறீங்களே அதான். இல்லை, இது அதிகாரம் இல்லை. அப்படியா? அப்போ அதிகாரம்னா என்னன்னு சொல்லுங்க கேட்போம். உங்கள் ஆஃபீஸர் இந்த கேஸை சீக்கிரமாக முடிங்கன்னு சொல்கிறது அவரோட அதிகாரம். அதே மாதிரி வேலை பார்த்தது போதும் சீக்கிரமாக வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சொல்கிறது உங்கள் ஒய்ஃபோட அதிகாரம். அதிகாரத்தை வச்சு ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணுமே தவிர அந்த அதிகாரத்தை வச்சு யாரையும் அழிக்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான அதிகாரி. சார் என்னதான் கேஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் 5 போலீஸையும் ஒரு பொம்பளையையும் அந்த அட்வொகேட்டு அநியாயமாக கொலை பண்ணியிருக்கக்கூடாது சார். பெருமாள், இதுக்கு தான் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான்னு. விடியா, இனிமேலாச்சும் இந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு புரிஞ்சுப்பாங்க.